தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய பெங்கால் புயல் தொடர்பான பல செய்திகளை நம்ம சேனலில் உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நவம்பர் 29 இரவு 9 மணிக்கு இந்திய வானிலை மையத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு. அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, கடந்த 6 மணி நேரத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பெங்கால் புயலானது நகர்ந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா 330 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வடகிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பெங்கால் புயலானது நீடிச்சு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சென்னையிலிருந்து வெறும் 250 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. இது இன்னும் மிக நெருக்கமாக இன்னைக்கு காலையில, நாளைக்கு காலையில, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இரவுல எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ, நாளைக்கு நவம்பர் 30 நாளைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் மிக நெருக்கமாக, அதாவது சென்னை, செங்கல்பட்டு, அதுக்கடுத்து விழுப்புரம், புதுச்சேரி, குறிப்பாக சென்னைக்கு மிக நெருக்கமாக, செங்கல்பட்டுக்கு மிக நெருக்கமாக மகாபலிபுரம், அதுக்கப்புறம் மரக்காணம், இதற்கு நெருக்கமாக வந்து நிலவக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, தனிப்பட்ட கணிப்பு. நம்ம இந்திய வானிலை மையம் இது எந்த இடத்துல கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா இது கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மதியானம் தான் இது கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. புயலாவே கரையை கிடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது புயலாக கரையை கிடக்கும் போது அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 90 கிலோமீட்டர்னாவே நம்ம கூடுதலாக ஒரு 100, 110 வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா, இதுல நான் வந்து கொஞ்சம் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு என்னன்னா, இது வந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி, சற்று வடக்கு நோக்கி தான் வந்து கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு. இது புதுச்சேரியிலே கரையை கடந்து போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். தற்போது என்னுடைய கணிப்பு அப்படி சொல்லலை. இது கொஞ்சம் வடக்கே வரலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக வந்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய பாலாறு வழியாக தான் இது கரையை கடந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, வேலூர், இந்த வழியாக கிருஷ்ணகிரி, பெங்களூரு, அப்புறம் மைசூரு, அப்புறம் அப்படி இந்த வழியாக தான் போவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய கணிப்பு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதன் தாக்கம், இந்த புயலின் தாக்கம் இன்று நள்ளிரவு முதல் படிப்படியாக எல்லாரும் உணரத் தொடங்குவார்கள். நாளை காலை வந்து பார்த்தீங்கன்னா இது மிக நெருக்கமாக வந்தவுடன் காற்றுடன் கூடிய, மழையுடன் கூடிய எல்லா சம்பவங்களும் நடக்கும். காற்றும் இருக்கும், மழையும் இருக்கும். பலத்த வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் முழுவதுமே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் அப்புறம் எல்லாத்துக்குமே விடுமுறை விட்டுருக்காங்க. நாளைக்கு யாருமே பெருமளவில் வெளியில் வராதிங்க. இந்த புயல் கரையை கடந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் வெளியில் வாங்க. அதுக்கு நீங்கள் உடனுக்குடன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் நம்மளுடைய முக்கியமான கணிப்பு காலையில் வந்து இது நெருக்கமாக வந்து நீடிக்க போகுது. நாளைக்கு மதியானமே இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உள்ளே போக போக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் வலுவிழந்து தொடர்ந்து உள்ள போக போக வலு விளக்கக்கூடும் அப்படிங்கிறத இந்திய வானிலை மையத்தோட கணிப்பா இருக்கு. நம்மளுடைய கணிப்பும் அதுதான். ஆனா வந்து இது கரையை கிடக்கும் இடம் கொஞ்சம் வடக்கு நோக்கி இருக்கலாம். செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்ததுக்கு அப்புறம் தான் இது கரையை கிடக்கும். நாளைக்கு நள்ளிரவு ஆயிரும். அதாவது வந்து நவம்பர் 30 இரவெல்லாம் ஆயிரும். இரவாகி டிசம்பர் 1 காலை வாக்கில் தான் இது கரையை நெருங்குவது போல நம்மளுடைய கணிப்புகள் காட்டுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அது நகர்ந்து வர்ற வேகம் என்பது இப்போ அதிகரித்திருக்கிறது. நான் தான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து இந்த பெங்கால் புயலுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு. ஆனால் காலையில் மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னலாக கொஞ்சம் பொறுமையாக நாளைக்கு காலையில் வந்து இது நெருங்கினதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கி ஒரு 180 கிலோமீட்டருக்கு நெருக்கமாக இன்னும் வந்ததுக்கப்புறம் இன்னுமே அது காலையிலேருந்து கொஞ்சம் பொறுமையாகவே கரையை நெருங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக பார்க்கப்படுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்டில். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.